Hi everyone. இன்னைக்கு நம்ம எக்ஸல் மேக்ரோ பார்க்க போகிறோம். I tell you the basic concepts like ஒரு மேக்ரோ எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக எப்படி வந்து ஒரு எக்ஸலில் ஒரு செல்லை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்புறம் அது மூலமாக எப்படி வேரியஸ் கால்குலேஷன் பண்ணுறது லைக் ஃபார் கண்டிஷன்ஸ் அண்ட் if லூப்ஸ் சம்திங் லைக் தட். ஸோ இப்போது பேசிக்காக ஒரு மேக்ரோஸ் வந்து பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் நிறையா விஷயத்தில் நமக்கு யூஸ் ஆகும் அது. So I tell you what are the various things we can do using this Excel macro effectively. So basically அதுக்கு பார்த்தீங்கன்னா let's show you நம்ம different calculations நம்ம ஒரு ஆஃபீஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ we have to do lot of calculations. இல்லைன்னா வந்து ஒரு டெஸ்டிங்னா அதுக்கு வந்து எக்ஸல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க லைக் டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் நிறைய ப்ரிப்பரேஷன் வாட் எவர் இட் இஸ். ஸோ அதெல்லாம் ஃபைனலாக ஒரு டிஃபெக்டாக இருக்கட்டும், ஃபைனலாக எல்லாமே நீங்கள் லாக் பண்ணுவீங்க. ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த டே ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு வேணும். ஸோ இன்றைக்கி எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் லாக் பண்ணியிருக்கேன், என்ன டெஸ்ட் சம்மரி ரிப்போர்ட் நான் அனுப்ப போகிறேன். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பை யூஸிங் மேக்ரோ யூ கேன் கிரியேட் எஃபெக்டிவ் மேக்ரோ ஸ்டஃப் அண்ட் யூஸிங் தட் யூ கேன் கெட் நம்பர்ஸ் வெரி ஈஸிலி. ஸோ அதான் நான் பார்க்க எப்படி உங்களுக்கு நான் அதை பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னா லைக் அஷ்யூம் லைக் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான். பட் எப்படி வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் எப்படி வந்து அது ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். லைக் நீங்கள் உங்களோட எக்ஸல் புக் இருக்கு இல்லையா, ஒர்க் புக், தட் இஸ் அ மெயின் கிளாஸ். ஸோ இந்த மெயின் கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் லெட் அஸ்யூம் தட் சீட் 1 அண்ட் சீட் 2 அண்ட் சீட் 3 இருக்குல்ல, இது உங்களோட சப் கிளாஸஸ். தி சேம் ஃபார்முலா ஃபார் எவ்ரி திங். ஸோ இந்த சப் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு ஷீட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஷோட் யூ. லைக் நியூ ஒர்க் புக் ஹஸ் பின் கிரியேட்டட், திஸ் இஸ் த மெயின் கிளாஸ். ஸோ இந்த ஒரு கிளாஸை ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். தட்ஸ் இட். லெட்ஸ் see our next slide. see இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒர்க் புக் ஒன்று நான் நியூவாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் புக்குக்கு நான் சாம்பிள்னு நேம் சொல்லியிருக்கேன். அந்த ஒர்க் புக் உள்ளார இருக்கிற ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3க்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லைக் நீங்கள் என்னென்ன நேம் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஷீட் நேம். எப்படி நம்ம லைவ் எக்ஸாம்பிள் போகும்போது நான் டெல் யூ ஹவு டு டூ திஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒர்க் புக் சாம்பிள்ன்ற ஒர்க் புக் இருக்குது. அப்புறம் வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஷீட்ஸ் வந்து 1, 2, 3ன்னு நான் நேமிங் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் இட். சி இங்கே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அதுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எதுக்குலாம் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிருக்கேன் பாருங்கள். சி செட் ஆப்ஜெக்ட் மைன் ஈக்குவல் டு ஒர்க் புக்ஸ் ஆஃப் சாம்பிள் டாட் எக்ஸ்எல்எஸ். சி இப்போது இந்த ஒர்க் புக்கு கம்ப்ளீட் ஒர்க் புக்கை ஐ கிரியேட்டட் ஒன் ஆப்ஜெக்ட். ஏன் இப்படி நான் ஒரு டைம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம எல்லா கால்குலேஷனுமே பண்ண போகிறோம். தட் இஸ் அ பேசிக் மந்த்ரா. ஸோ நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாவாவில் என்ன பண்ணுறோம், நம்ம மெயின் கிளாஸ் நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க. ஸோ யூ கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆர் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அதுக்கு நேம் கொடுத்துருக்கீங்க. ஃபைனலாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் அந்த கிளாஸ் நீங்கள் கால் பண்ணுவீங்க. சேம் ஃபார்முலா தான் இங்கேயுமே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே என்னோட மெயின் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்னோட சப் கிளாஸஸ் லைக் என்னோட ஷீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். let's see here. Set object 1 equal to workbooks of sample dot xls dot sheets of first. This is a basic of இதுதான் பேசிக். உங்களுக்கு ஒர்க் புக்ஸ் ஓட நேமை கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஷீட்டோட நேம் கொடுத்து அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா இட் வில் allocate a separate memory to that object. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து எக்ஸல் வந்து ஒரு எஃபெக்டிவ் டூல். இது எப்படி போய் டேட்டா ஸ்டோர் ஆகுது, எப்படி நம்ம லைக் சீலெல்லாம் நம்ம சொல்லுவோம் இன்டிஜருக்கு வந்து 2 byte, ஃப்ளோட்டுக்கு 4, டபுளுக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே we have enormous number of columns, enormous number of cells. லைக் பேசிக்காக சொல்லும்போது 6,000 சம்திங் 65,536 ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு ரோஸ்லையும் மேலே கொடுத்து எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ மேஜிக் திங்ஸ். ஸோ இப்போது நம்ம அப்படி எக்ஸல் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் டூல். அது எல்லாமே எப்படி ஒரு வருஷம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னா அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக. ஃபைன், ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்லைட். தட் இஸ் சி எப்படி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மேக்ரோ, அதாவது
மேக்ரோவில் போயிட்டு கோடு எழுதணும் அப்படின்னா சி பேசிக் திங் நான் இந்த ஸ்க்ரீன் போகிறதுக்கு முன்னாடி அது ஷோ யூ another பார்ட். சரிங்க வாங்க. லைக் இப்போ என்னகிட்ட ஐ ஹாவ் எக்ஸல் ஓவர் ஹியர். ஐ ஹாவ் எக்ஸலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி பேசிக் என்ன இதில் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் ஒர்க் போயிடுங்க. போயிட்டு ட்ரஸ்ட் சென்டரில் போனீங்க அப்படின்னா இட் வில் ஷோ யூ த வேரியஸ் ஸ்டெப். அதில் நீங்கள் இங்கே மேக்ரோஸ் இருக்குன்னு பார்க்கணும். லைக் வி ஹேவ் மேக்ரோஸ் ஓவர் ஹியர். ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி ஆடட் ரைட். பி ஓகே. இங்கே மேக்ரோ செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். கோ டு மேக்ரோ செட்டிங்ஸ், சாரி மேக்ரோ செக்யூரிட்டி. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எனேபிள் ஆல் மேக்ரோஸ் அண்ட் ட்ரஸ்ட் ஆக்சஸ் த விபி ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். யூ ஹேவ் டு click on this, you have to click on this, get enabled and be okay. So this is the basic stuff. What you are going to do, macro security உள்ள போகணும், enable பண்ணணும் எல்லா மேக்ரோஸையும், அப்புறம் டெவலப்பர் மேக்ரோ செட்டிங்ஸில் போய்ட்டு ட்ரஸ்ட் ஆக்சஸ் கொடுக்கணும். தட்ஸ் இட். ஸோ இது ஒன்று பேசிக்காக முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், சாம்பிள் அப்படின்ற ஒரு ஒர்க் புக்கு நேம் சொல்லியிருக்கேன். அப்புறம் அது உள்ளே இருக்கிற ஒரு ஷீட்டுக்கு நான் நேம் என்ன கொடுத்துருக்கேன், 1, 2 and 3. இப்போது எப்படி நான் வந்து விசுவல் பேசிக்குள்ளே போகணும் அப்படின்னா லைக் ஆல்ட் F நீங்கள் கொடுக்கலாம், லைக் இங்கே ஷோ பண்ண மாதிரி. அப்படி இல்லைனா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கோ டு விசுவல் பேசிக். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ கிரியேட்டட், நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம இங்கே ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்த்த மாதிரி ப்ரெசன்டேஷனில் பார்த்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மெயின் கிளாஸுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டோல்டு யூ அதை வச்சுட்டு ஒரு ஷீட்ஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேம் திங் அட் இருக்கு ஹியர். பட் இங்கே என்னென்ன நேமிங் ஜஸ்ட் 1, 2, 3 போட்டிருக்கேன். தட்ஸ் இட், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு சப்ரூட்டின் ஒன்று பண்ணிட்டேன். ஸோ வாட் எவர் யூ ஹவ் கோயிங் டு ரிட்டர்ன், இது ஒரு பேசிக் திங். யூ ஹேவ் டு ரிட்டர்ன் இன்சைட் சப்ரூட்டின் ஆர் ஃபங்க்ஷன் எழுதிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். பட் பேசிக் நீங்கள் என்ன பண்ணலாம், சப்ரூட்டின்குள்ளார தான் எழுதணும். தட் இஸ் மேண்டேட்டரி கண்டிஷன்ஸ். இப்போ நீங்கள் டெலிட் நான் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணாலும் என்ன ஆகும், இட் நாட் ஷோ யூ எனிதிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பிள் டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஆன்சர். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி. ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் அதை. ஸோ ரன் இட் காட் ரன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட்டட். ஸோ நீங்கள் ஒரு பேசிக் திங் பண்ணது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோன்னா இம்மிடியேட்லி உங்கள் கோடில் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நத்திங் கொடுத்தணும். இந்த நத்திங் இஸ் நத்திங் பட் டீஅலோகேட்டிங் த மெமரி. இந்த ஆப்ஜெக்டில் ரன் டைமில் என்னென்னலாம் மெமரி அலோகேட் ஆகிருந்துச்சோ அது எல்லாமே ஈக்குவல் டு நத்திங் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா டீஅலோகேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேஜர் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கிரியேட். நம்ம ஃபஸ்ட்டு பிபிடியில் பார்த்தபடி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 3 ஷீட்டுக்கு 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை இங்கே என்னென்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஜஸ்ட் டீஅலோகேட் த மெமரியை டீஅலோகேட் பண்ணி விட்ருக்கேன். திஸ் இஸ் வெரி பேசிக், சிம்பிள், ஃபைன், ஓகே. Let's move on to next point. Go to PPT and go to next slide. Okay. இந்த செல்லில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா I did some basic operations. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கோடை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் 1 டாட் செல்ஸ் ஆஃப் 1,1, தட் மீன்ஸ் திஸ் இஸ் ரோ அண்ட் திஸ் இஸ் காலம். ஸோ 1,1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் ஆப்ஜெக்ட் 1 டாட் செல்ஸ் ஆஃப் 1,2 டாட் வேல்யூ ஈக்குவல் டு 20. அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் போட்டிருக்கேன். திஸ் இஸ் என்னது, இந்த மெசேஜ் பாக்ஸ் லைக் யூசருக்கு வந்து இந்த இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். தட்ஸ் இட், சிம்பிள். அப்புறம் வாட் இஸ் திஸ் மீன்ஸ், ஆப்ஜெக்ட் 1 டாட் செல்ஸ் ஆஃப் 1,1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு 10 என்ன பண்ணுவது, ஆப்ஜெக்ட் 1 எதுக்கு கிரியேட் பண்ணது, ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு. தட் மீன்ஸ் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறது 1ன்ற ஷீட்டுக்கு. அந்த 1ன்ற ஷீட்டில் போயிட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் இந்த 10 போட்டுரும். அப்புறம் ஆப்ஜெக்ட் 2 டாட் செல்ஸ் ஆஃப் 1,2 இருக்குல்ல, இதில் வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் போய்ட்டு இந்த வேல்யூ போடும். சேம் லைக் செகண்ட் ஷீட்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறது ஆப்ஜெக்ட் 2. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் 2 டாட் செல்ஸ் ஆஃப் 1,1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு 10 and object 2 dot cells of 1,2 dot value equal to 20. Same like for third sheet. So this is how it goes. இப்போ நம்ம இதை லைவ் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கம் டு எக்ஸல் ஷீட். லைக் இங்கே என்ன பண்ணியிருக்க போகிறோன்னா இப்போ ஆப்ஜெக்ட் 1 டாட் செல்ஸ் ஆஃப் 1,1 டாட் வேல்யூ
equal to 10. Okay, same like நான் என்ன பண்றேங்க, object 1 dot value equal to 10 and 1 comma 2 equal to 20. Fine. Okay, இப்போ இதே போல நம்ம என்ன பண்ணுவோம்னா sheet 2 and 3 க்கு நம்ம கிரியேட் பண்ணிடலாமா? Very simple. See, just I'm changing the object name. It will automatically refer that particular sheets. See, object 2 dot cells of 1 comma 2 and object 3 பண்ணியாச்சு and 3. Fine. So what I have done, see, it's very basic stuff. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் மேக்ரோவே தெரியல அப்படின்னா எப்படி ஒரு மேக்ரோவுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் அந்த மேக்ரோ மூலமாக எப்படி வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக எப்படி வந்து ஒரு செல்லை ஆக்சஸ் பண்ணுறதுன்ற தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஹேவ் அ லுக் வாட் இஸ் த ரிசல்ட். ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் and value has been successfully placed to the respective cells. Super. Fine. See, I am running again. Have a look. Object created and value has been successfully placed to the respective cells. See, have a look to the sheets. இப்போ என்னோட 1ன்ற ஷீட்டுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் 10 and ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் 20. 2ன்றதுல போங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் 10 and ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் 20. 3 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். Superb, right? So that's how you have to create an object for a sheet and object for a workbook, and using that object you can access each and every cell of that particular sheets, and finally you have to deallocate the memory. Super. So this is the basic concept, how to create an object, and using that object how to access the each and every cells of your workbook. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கண்டிஷன்ஸ் லைக் இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபார் லூப் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் அ லாட்.